இந்த சனி வந்த உடனே மனசை முதல்ல உடைப்பார். உங்களோட தைரியத்தை உடைப்பார், உங்களுடைய திறமையை உடைப்பார், உங்களுடைய கான்பிடன்ஸ் நம்பிக்கையை உடைப்பார். இதெல்லாம் சனி வேலை பண்ணுவார். உங்களோட உறவுகள் ரொம்ப பிடிச்சவங்க யாரோ அவங்கள பிரச்சனை பண்ணுவார். உங்களுடைய யார் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களோ அவங்கள உங்களுக்கு பிரிக்க பார்ப்பார். உங்களுடைய பண முன்னேற்றங்களை தடுக்க பார்ப்பார், தாமதங்களை ஏற்படுத்த பார்ப்பார். வேலையில கொஞ்சம் வொலாட்டிலிட்டி, நிலையற்ற தன்மைகளை செய்வார். இதுதான் விரய சனி செய்யக்கூடியது எல்லாமே. அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி, தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும். முக்கியமா வேலையில கொஞ்சம் பிரச்சனைகளை கை வைப்பார். இப்ப எங்கெங்க கவனமாக இருக்கணும்னா, வேலை செய்யற இடத்துல கம்முன்னு கிட்டத்தட்ட சாமியார் மாதிரி செய்கிற வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு நமக்கு எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம 2 வருஷம் இருக்கணும். புதுசா ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குன்னு இந்த நாட்டில் மாறக்கூடாது. ஏன்னா அந்த வேலையிலையும் ஆபத்து வரும். பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, மேஷராசிக்கு கண்டிப்பாக பரிகாரங்கள் உண்டு. ஈஸ்வர பெருமான், சனி ஈஸ்வரன், எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல சிவன் கோவில்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு போயிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அர்ச்சனை செய்து தான தர்மங்கள், அன்னதானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை செய்யும். சரி, இதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா தினசரியே 10 நிமிஷம் ஈஸ்வர பெருமானை நினைச்சு தானம் பண்ணுங்க. 108 முறை ஓம் நம சிவாய நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அல்லது சனி காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லுங்க.